நல்லாட்சி நாயகராம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாடே போற்றும் 4 ஆண்டு சாதனைகளை புரிந்து 5ஆம் ஆண்டில் தொடரும் பயணத்தில் இதோ சில செய்தி துளிகள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் ஒரு வாரத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்பட்டது. சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை சார்பில் நடைபெறும் தமிழ் வார விழாவின் நிறைவு விழாவில் 5 சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி அவர்கள் குடும்பத்தினருக்கு பரிசு தொகை வழங்கினார். மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. அவ்விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு ஏற்புரை ஆற்றினார். திராவிட அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிவடைந்ததை ஒட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா சதுக்கத்தில் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். மேலும் 214 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்ட அரங்கில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரையாற்றினார்கள். ஆணையிடுங்கள், தமிழ்நாட்டை அரியணையில் வைத்து பாதுகாத்திட திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிற உங்கள் ஆதரவில் நமது திராவிட ஆட்சி தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தூர் பெரியார் சாலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். மேலும் ரூபாய் 408.36 கோடி மதிப்பீட்டில் பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை திறந்து வைத்தும், ரூபாய் 463.3 கோடி மதிப்பீட்டில் நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் தமிழ்நாடு அரசின் ஹஜ் மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 10 பயனாளிகளுக்கு தலா 25,000 ஹஜ் மானிய தொகை வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் பாகிஸ்தானின் தீவிரவாதி தாக்குதலுக்கு எதிராக இந்திய இராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் பேரணி சென்னையில் நடைபெற்றது. தமிழரசு அரசு இதழ் அலுவலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு தோரண வாயில் மார்பளவு சிலையை திறந்து வைத்தார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டம் அரசு தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலை மலைப்பிரியர்கள் துறை சார்பில் நடைபெறும் 127வது உதகை மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை நூலினை வெளியிட்டு விழா பேருரையாற்றினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தென்மேற்கு பருவமழை மற்றும் காவேரி நீர் திறப்பு தொடர்பாக முன்னேற்பாடு பணிகளை குறித்து ஆய்வு கூட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சென்னை ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் ஆய்வு கட்டடங்களை திறந்து வைத்தும் 207,82,47,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட உள்ள உயர்கல்வித்துறை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் முன்னேற்பாடு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.